அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக புரச மரத்தை பற்றி நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பூ பூத்த பிறகு இந்த காயை பார்த்துக்கோங்க. இது என் புரச மரத்து காய். இதில் வித்து இருக்கும், 1-2 விதையெல்லாம் இருக்கும். இதே புரசம்பருடைய விதை. இப்போ என்ன காயலை, இன்னும் பக்கத்தில் இருக்க ஒன்று இருக்கு காஞ்சிருக்கு. இதே புரச மரத்துடைய காய். இந்த மரத்தில் நிறையா பூ சீசன் முடிஞ்சு இந்த காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மரம் முழுதுமே காய் நிறையா இருக்குது. கடையில் முருக்கன் விதை மாத்திரை அப்படின்னு நிறையா இருக்குது. இன்காம்ஸ், எஸ்கேஎம் கம்பெனி, பல கம்பெனி எல்லாமே இந்த மாத்திரையை பற்றி போட்டிருக்காங்க. எந்த ஒரு மருந்து நம்ம சாப்பிடும்போதும் பேதிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து முழு குணமும் இருக்கும். அதில் முக்கியமானது இந்த புரச மரத்து விதை. இதை மறுபடி நம்ம எடுத்து அதை அந்த சுத்தி பண்ணி நம்ம விளக்கெண்ணெயில் நம்ம அரைச்சி அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா பேதியாகும். அவங்களுக்கு முடியாதவங்க முருக்கன் விதை மாத்திரையை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. இந்த முருக்கன் விதை மாத்திரையை நீங்கள் இந்த பேதி போகும்போது நிறையா நோயவும் குணமாக்கிட்டு நோய் பூரா குணமாகும். அப்படிப்பட்ட மரம் இந்த முருக்கன் மரத்து விதை. இந்த காயிலிருந்து இது முத்திருச்சு. பிஞ்சு காயாக இருக்கும்போது அந்த காயிலிருந்தும் இடித்து சாறு எடுத்து நம்ம போடும்பொழுது முறையெல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றியும் நம்ம நிறையா பார்க்கலாம். ஆனால் முருக்கன் விதை மாத்திரை முருக்கன் விதை ஒரு அற்புதமான மருந்து. இந்த ஏரியாவில் பூரம் பார்த்திங்கன்னா கம்மாயில் தண்ணி நிறையா இருக்குது. பூரம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி நிறைய புதரத்தை இருக்கும். நாங்கள் பூ எடுக்கும்போது மரத்தில் ஏறி எடுக்கும்போதும் ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பாம்பு அதிகமாக நடமாடும். அதுலேயும் விருசம்பாம்பு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்துருக்கோம். மரத்துக்கு அடியிலையும் சுற்றி படுத்துருக்கோம். இந்த புதக்குள்ளையை நாங்கள் ஏறி பூ பறிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒவ்வொரு தடவையும் மருத்துவர்களும் சரி யாருனாலும் சரி புரச மரத்தில் எடுக்கும்போது சுற்றி போகும்போது வெளிநாட்டில் நம்ம மத்திய பிரதேச இந்த விருதுவாங்க போகும்போது பார்க்கும்போது மத்திய பிரதேசம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பூ மரம் சின்ன மரமாக தெரிஞ்சு, ஆனால் பூ எக்கச்சக்க இருந்துச்சு. நல்லா பறிக்கக்கூடிய அளவு எந்த புதரும் கிடையாது. ஆனால் எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த புதர் தான். மரமும் பெரிய பெரிய மரமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த பூரம் பெரிய பெரிய மரம்தான். பூ எடுக்கிறது அவ்வளவு சிரமம். அவ்வளோ சிரமத்துக்கு இடையிலேருந்தே நாங்கள் பூக்கள் இதெல்லாம் எடுத்து பூக்கள் காயெல்லாம் எடுத்து நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வரோம். அதனால் வித்து ஒரு அருமையான வித்து. இந்த முருக்கன் வித்து இன்னும் விளையலை விளைஞ்ச பிறகு அது விதையை எடுத்து நம்ம மாத்திரை போடலாம். அதனால் இது போன்ற மருத்துவ பதிவுகள் நிறையா புரச மரத்தில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறையா நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.